வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமரிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎஸ்எல்ல முதலீடு செய்தவர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய சந்தேகங்கள் இருந்து அதில் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் அவங்களுக்குள்ள சந்தேகங்களை கேட்டதற்கு முகவரின் பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கேட்டுருங்க சார்ன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் நம்பரை போட்டுட்டு இந்த டாக்குமெண்ட் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா கட்டியிருக்காங்க. எடிட் ஆப்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அனுப்பியாச்சு. பில் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கு 6,000 ரூபா அமௌண்ட்டு மட்டும்தான் வந்திருக்கு. பேலன்ஸ் அமௌண்ட்டு எப்போ வரேன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் முகவரே பதில் சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க பார்க்கலாம். 19,000க்குள்ளே கட்டியிருக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரிஜினல் டாக்குமெண்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து நிறைய பேர் அனுப்பிட்டாங்க. அனுப்புனவங்களுக்கு பணமும் செபியிலிருந்து செலுத்திட்டாங்க. இப்போ மீதி இருக்கிற சில பேருக்கு மட்டும்தான் எடிட் கொடுத்துருக்குறாங்க. அந்த எடிட் கொடுத்தவங்களுக்கு எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு கேட்க மாட்டாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு அனுப்பும்போது 100க்கு 30% பேர் தான் அனுப்புகிறாங்க. மீதி பேர் அது தெரியாமல் விட்டுடுறாங்க. அது எப்படி அனுப்புறதுன்னு தெரியாமல் யாருக்கிட்டையும் எந்த ஐடியாவும் கேட்காம அதை அப்படியே வச்சுக்குவாங்க. அதனால் செபி ஆணையம் அனுப்புகிறவங்க வரைக்கும் வாங்கிக்கிட்டு மீதி இருக்கிறவங்களுக்கும் பணம் போட்டு விட்டுடுறாங்க அக்கௌண்ட்டில். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பணம் வந்துடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.